திமுக ஆட்சி பலமே வந்து எங்களது திமுக ஆட்சி வருவதற்கு காரணமே நாங்கள் தான். அவர்கள் பலமே எங்களுக்கு சிறுபான்மையினர். ஆனால் சிறுபான்மையினருக்கு என்ன கேட்டாலும் செய்திருவோம். அந்த தைரியம் எப்பயுமே அவர்களுக்கு உண்டு அப்படின்ற விஷயம் நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பற்றி நிறைய செய்திகள் இதை பற்றி தொடர்பாக நிறைய எடுத்திருக்கோம். அப்படி ஒரு செய்தி தான் திருநெல்வேலி மாவட்டம் சங்கடங்குளம் ஊராட்சி தெற்கு ஏரந்தை ஏறக்குறைய திசையின் விலை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒட்டியிருக்கு. இங்க ஒரு பழைய கட்டிடம் உள்ள ஒரு சர்ச்சை இருக்கு. அந்த சர்ச்சை என்ன பண்ணிருக்காங்கன்னா புனரமைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த பழைய கட்டிடத்தை எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அனுமதியை வைத்து கொண்டு பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் அது தேவாலயமாக விசாரிக்கப்பட்டு கட்டணம் விட்டுருக்காங்க. இது அங்கே இருக்க பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கார்கள். எதிர்ப்பை தெரிவித்து மீறியும் அது கட்டணம் கட்டப்படுகிறது. இது தொடர்பாக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத ரீதியான சட்டப்பொருள் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூறிய பிறகும் அங்க இருக்க அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் வேறு வழி இல்லாமல் இந்த சர்ச்சை கட்டுமானத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கள். இந்த அனுமதியற்ற சர்ச்சையின் போராட்டத்தின் காரணமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த போராட்டம் நடைபெற்று இருக்கும் போதே ஒரு முதியவர் மயங்கி விழுந்து மரணம் அடைந்தார். மேலும் 3 பெண்கள் மயக்கத்தில் அந்த முதியவர் மயக்கம் அடைந்து மரணம் அடைந்தால் என்ன அதுக்கப்புறம் தான் பிரச்சனையோட தாக்கத்தை அதிகாரிகள் உணர்ந்திருக்காங்க. உணர்ந்து இது பிரச்சனை வேறு விதமாக செல்லுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தற்காலிகமாக இதை இந்த பிரச்சனையை ஒத்தி போடணும் அப்படின்னா என்ன இருக்காங்க அங்கே இருக்க ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக தேவாலய கட்டுமானத்திற்கு தடை வைத்திருக்கார்கள். அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தடையை மீறி நீங்க கட்டினால் மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெம்பரரியா இது பண்ணிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் அதாவது இந்த போராட்டத்தினால் எந்த ஒரு தாக்கம் ஏற்படும் ஒரு விஷயத்துக்கு கவனிக்கல. மரணம் அடைந்த பிறகுதான் விஷயம் செய்திருக்கார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த இராந்தை என்ற கிராமத்தை பொறுத்தவரையிலும் இந்த சம்பவம் வெளிவந்த உடனேயே அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் நம்ம கேட்டோம். ஸ்ரீ டிவியின் சார்பாக என்ன நடந்தது அப்படி என்று விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன சில தகவல்களும் இதுல நான் இப்ப இங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இராந்தை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு கூட்டுப்பட்டாவின் அடிப்படையில தான் இருக்கிறது. தனிப்பட்டா என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது சில வருடங்களுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் ஒரு 5-6 குடும்பங்கள் அந்த மாதிரி மதம் மாறி இருக்கிறார்கள். அப்படி மதம் மாறின சமயத்துல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவர் அவங்க அந்த இடத்த இந்த மாதிரி ஒரு சர்ச்சு கட்டுவதற்கு ஒரு ஜபக்கூடம் கட்டுவதற்கு அந்த மாதிரிக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதை கொடுத்திருக்கிறார். ஆனால் இது கூட்டுப்பட்டா என்பதால் இந்த பட்டா என்பது இன்னும் எதுவும் மாற்றப்படலாம் இல்லை. எப்படி மாற்ற முடியும்? கூட்டுப்பட்டா அப்படிங்கிறதுனால இன்னும் அவர் பேர்ல தான் அந்த பட்டா என்பது அந்த கூட்டுப்பட்டாவாகத்தான் அங்க இருக்கிறது. ஆனாலும் என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏற்கனவே இவர்கள் எல்லாம் இணைந்து ஜபக்கூடம் என்பதை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைவே இவங்க மிகப்பெரிய சர்ச்சாக கட்டணும் என்று முற்படுகிறார்கள். இது சில வருடங்களுக்கு முன்னாடியே நடக்கிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இதே போல மக்கள் அங்க பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அப்ப இந்த மாதிரி பெரிய போராட்டம் நடத்தும் பொழுது இவர்கள் கோர்ட்டுக்கு எல்லாமும் போறாங்க. அப்ப அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஏன் இந்த வழிபாட்டு தலம் இங்கே வரக்கூடாது என்று எதிர்க்கிறார்கள், அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படி என்பதை கண்டறிந்து இந்த கட்டடத்தை கட்டும் அதிகாரத்தை கட்டடம் கட்டலாமா வேண்டாமா என்ற முடிவை மாவட்ட கலெக்டர் இதையெல்லாம் ஆராய்ந்து கலெக்டர் உத்தரவிட வேண்டும், கலெக்டர் உத்தரவின் பிரகாரம் இதை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் இவர்கள் யாரும் எந்த ஆய்வும் மேற்கொள்ள விடவில்லை. இந்துக்களிடம் இதை பத்தி கேட்கவும் இல்லை. இது அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. சமீபத்துல அந்த பகுதிகளை இன்ஸ்பெக்டராக எழில் என்பவர் வந்திருக்கார். அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அந்த பகுதி மக்கள் சொன்ன தகவல்கள். அப்ப அவர்கள் வந்தது உடனே தான் இவங்க வேகமாக அந்த சர்ச்சை மீண்டும் கட்டக்கூடிய பணியில் அவங்க தொடங்குறாங்க. அதை தெரிந்துதான் இந்த மக்கள் அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இப்ப இந்த போராட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 65 வயது முதியவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். இதே முதியவர் அப்ப நடந்த போராட்டத்திலும் அவர் இருந்திருக்கிறார். தொடர்ந்து இப்ப இந்த போராட்டத்திலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இதுல என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த போராட்டத்தை இவர்கள் இந்துக்கள் அங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினர் அவர்களுக்கு உணவு வழங்குவதை கூட தடுத்திருக்கிறார்கள். எடுத்து வருவதற்கும் கெடுபிடிகள் வைத்து உள்ளே உணவு வரவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்துலதான் அவருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப மாரடைப்பு ஏற்படும் போது இவர்களுடைய கெடுபடியினால் வெளியில இருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வருவதற்கு
தாமதமான காரணத்தினால் அவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் வந்து அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை செய்திருக்காங்க. உடலை வாங்க மறுத்தெல்லாம் கூட போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அங்கேதான் நடந்திருக்கு. அவர் ஆம்புலன்ஸ் வருவதற்கு உண்டான பாதைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருந்திருக்கு. அதனால ஆம்புலன்ஸும் குறித்த நேரத்திற்கு உள்ளே வந்து அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முடியாத நிலையில அவர் உயிரிழந்திருக்கிறார். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த உயிர் இவர் ஒருத்தருடைய உயிர் இப்ப போனதற்கு இப்ப யார் காரணம்? இப்ப இத காவல்துறை இதை பொறுப்பேற்குமா? இப்ப நியாயமா இன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்கணும். இப்ப ஆவூர்ல ஒரு இயல்பா ஒரு மரணம் நடந்ததுக்கு அங்க அவ்வளவு பெரிய கலவரம் அங்க நடத்தப்பட்டது. அப்ப அந்த காலமரம் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கும் கூட பெரிய நடவடிக்கை என்பது இவ்வளவு நாள் கழிச்சதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு வந்ததிலும் கூட ஒரு பெரிய நடவடிக்கை என்று அதை நாம் பார்க்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு எப்படி ஒரு காவல் நிலையம் தீயெழுத்து குறிக்கப்பட்டது, காவல்துறையினர் ஓட ஓட விரட்டப்பட்டனர், கல்லெறிந்து தாக்கப்பட்டனர், பெண்கள் பாலியல் தொல்லை உட்படுத்தப்பட்டார்கள், பெண் காவலர்கள், இவ்வளவு சம்பவங்களும் அங்கே அரங்கேறின. ஆனால் இன்றைக்கு அமைதியான வழியில போராடிட்டு இருந்த கூடியவர்களுடைய இந்த மாதிரியான ஒரு உயிர் இன்னைக்கு பறிபோயிருக்கிறது. இதுக்கு யார் பதில் சொல்லுவார்கள்? இப்ப ஏன் இதை பத்தி யாருமே பேசவே இல்லையே? இதை பத்தி ஏதாவது ஊடகங்கள் இங்க பேசுகின்றனவா? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டா இங்க இருந்து டேக் போடுவாங்க, சேவ் சிரியா, ஆனது பிளாக் லைவ்ஸ் மேட்டர், அதுக்கெல்லாம் இங்க இருந்து இவங்க குரல் கொடுப்பாங்கல்ல, பாலஸ்தீன் சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருப்பீங்களே. இப்ப இந்த அவங்கெல்லாம் எங்கேயும் போனாங்க? இப்ப இங்க அப்ப இந்து உயிர் பறி போனா அது மத்ததுதான், மத்த உயிர் தான் பெரிதா? அப்ப இந்து உயிர் என்பது ஒரு பெரிய உயிர் கிடையாதா? அப்ப இந்துக்கள் வந்து தங்களுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கே போராடினாலும் அப்படியே உயிரை இழந்தாலும் கூட அது இங்கே வந்து யாரும் அதற்காக குரல் கொடுக்கவும் போவதில்லை, பேசவும் போவதில்லை. அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு சுயரம் பாருங்க. ஒரு கிறிஸ்துவ அதிகாரி, காவல்துறை அதிகாரியா கிறிஸ்தவர் ஒருத்தர் வந்து விட்டாலே நம்ம தொடர்ந்து நம்ம பாக்குறோம், எந்த அரசாங்க பொறுப்புல எப்படிப்பட்ட இந்த மாதிரியான வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அங்க அதிகாரிகளாகவோ அந்த இதுலயோ வந்தவர்கள் எப்படி அவர்கள் தங்கள் மதத்திற்கு சார்பாக அது சட்டவிரோதமாக இருந்தால் கூட அதை செய்வதில் எவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள் என்பதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இதே போலதான் வந்து நீங்க வந்து சேலத்துல நடந்த அதேதான், சேலம் தீவெட்டிப்பட்டியில் நடந்த சம்பவம் இதே மாதிரிதான். அந்த சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரி வந்தவுடனே அவருக்காக அவருடனே அதை அவர்களுக்கு தகுந்த சட்டவிரோதமாக என்ன சலுகைகளை செய்யலாம் என்பதை செய்கிறார்கள். அதே தான் இன்றைக்கு இங்க திசையன் விலையிலும் இன்னைக்கு நடந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு உயிர் போனதற்கு ஏதாவது இழப்பீடு தந்தார்களா? ஒரு இழப்பீடு இது வரைக்கும் நீங்கள் தரவில்லை. அப்படி ஒரு செய்தியும் பெரிதாக வெளியே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததே இது வந்து யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியாக இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? இப்படி வந்து நீங்கள் யார் இதற்கு பொறுப்பேற்பார்கள்? அதுதான் இப்ப முடிக்கல. அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்ல போகிறீர்கள்? ஆக மொத்தத்துல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்து விடக்கூடாதே இந்த நேரத்துல, அதுவும் இப்ப தேர்தல் நேரத்துல இது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து விடக்கூடாதே அப்படி என்பதற்காக இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இதை வந்து இப்ப தடை விதித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா நீங்க பார்க்கணும். ஏற்கனவே இதை வந்து ஏற்கனவே இதை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கோர்ட்ல இதை ஆய்வு செய்த பிறகுதான் கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப அதை மீறி கொஞ்ச நாள் கழிச்சு இதை கட்டுறாங்க. அப்ப அப்படி நீ கட்டும்போது எப்படிதான் நீ கட்டலாம்? எந்த அனுமதி இல்லாம நீ ஏன் கட்டலாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனால ஒரு உயிர் போயிருக்கே, அப்ப அது மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்? யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இப்போ ஒரு ஆர்டரை போட்டு இது முடிச்சாச்சு. இனி கொஞ்ச காலத்துல மக்களும் இதை மறந்து விடுவார்கள். அப்ப மக்கள் எல்லாம் மறந்து அசந்து இருக்கும் பொழுது இவங்களுக்கு இதே தான் வேலை. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் இதை கட்ட தொடங்குவாங்க. இது இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது அது கிறிஸ்தவம் இருந்தாலும் சரி, துலுக்கனா இருந்தாலும் சரி, இதே பேட்டர்ன் தான் எல்லா இடங்கள்லயும் நீங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம தொடர்ந்து இன்னைக்கு தமிழகத்துல நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் அப்படி நடக்க போகிறது? ஏன் அரசு அதிகாரிகள் அவர்கள் மேல, ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இப்போ திருப்பூர்ல அந்த குமரன் குன்றம் மலையில இருந்த கோவிலை அசால்ட்டாக ராத்திரியோட ராத்திரியா நீங்க போய் வச்சு நீங்க எடுத்துட்டீங்க, சட்டவிரோதமா கட்டிருக்கு, ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அந்த கோவில்னு போய் இடிச்சு தள்ளினீங்க. அப்ப இடிச்சு தள்ளின போது இதுக்கு வழக்கு இருக்கிறது, கோர்ட்ல இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு மக்கள் கேட்கும் பொழுது அங்கிருந்து தாசில்தார் என்ன சொன்னாரு, கண்டெம்ட் எல்லாம் நான் பாத்துக்குவேன், இதே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, இதேதான் திருப்பரங்குன்றத்துல இனிக்கோ திவ்யன்னு சொன்னாரு, இதேதான் லோகநாதன் சொன்னாரு. அப்ப இந்த அதிகாரிகள் எல்லாம் எப்படி இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா, அரசாங்கம் இன்னைக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அந்த நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி இந்த அதிகாரிகள் இன்னைக்கு தொடர்ந்து செயல்படக்கூடிய அராஜக போக்கை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதனாலதான் நாம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்,
இதெல்லாம் எப்ப இந்த நிலை என்பது மாறும்? சட்டவிரோத சர்ச்சைகள் பெருகி கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா சட்டவிரோதமாக இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கான ஜீவோக்களை எல்லாம் கூட இன்னைக்கு அரசாங்கம் போட முற்படுகிறது. ஏன்னா இப்பதான் சொன்னாங்க, மதம் சார்ந்த கட்டிடங்களுக்கு என்ஓசி நீ வாங்க வேண்டாம் அப்படின்னுட்டு. எப்படி இப்படி ஒரு ஆர்டரை நீங்க பாஸ் பண்ண முடியும்? சிறுபான்மை கல்விக்கூடமா நிரந்தர அங்கீகாரம் தருகிறோம், எப்படி செய்ய முடியும்? எங்க இருக்கு? எந்த சட்டத்தின்படி அடிப்படையில நீங்க இந்த மாதிரியான அரசாணைகளை எல்லாம் வெளியிடுகிறீர்கள்? இப்ப அந்த அரசாணை இப்ப தடை செய்யப்பட்டிருக்கிறது கோர்ட்டில், ஒரு இடைக்கால தடை இப்ப விதிச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்ப நமக்கு ஒரு தேர்தல் காலம், மீண்டும் இந்துக்கள் இந்த மாதிரி போராடி கொண்டேதான் தெருவில் இனிமே வீதியில் இறங்கி நீங்கள் போராடி கொண்டே தான் இருக்க போகிறீர்களா, அல்லது இந்து சமுதாயத்திற்காக, இந்துக்களுக்காக, இல்லை இந்துக்களினுடைய கோவில்களை காப்பதற்காக, இந்து மதத்தை காப்பதற்காக எந்த ஒரு கட்சி முன்வருகிறதோ அந்த கட்சிக்குத்தான் நான் வாக்களிப்பேன் என்ற முடிவை எடுக்க போகிறீர்களா? இதுதான் நீங்க உங்க முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. எப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீர்களோ அன்னைக்கு உங்க காலடியில் எல்லா கட்சிகளும் விழுந்து கிடக்கும். இதே திமுக உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கும், இதே அதிமுக உங்களுக்கு சாதகமாக வரும், இதே பாஜக உங்களுக்கு சாதகமாக பேசும், காங்கிரஸ் உங்களுக்கு சாதகமாக பேசும். ஆதலால் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அரசியல் கட்சிகள் என்பது பாஜக உட்பட இன்னைக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிசியில தான் இன்னைக்கு அவர்கள் செல்வார்கள். எப்ப இந்து வாக்கு வங்கி என்பது ஒன்று உருவாகுமோ அதுதான் வெற்றியை தீர்மானிக்கும் என்ற நிலை எப்பொழுது உருவாகுமோ அப்பொழுதுதான் கட்சிகள் உங்களை திரும்பி பார்க்கும். நாம் என்னைக்கு அந்த முடிவை நாம் எடுக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் இந்த மாதிரியான போராட்டங்கள் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்துக்களுக்கு என்று கிடைக்கும். அப்பொழுதுதான் இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை கிடைக்கும். அப்பொழுதுதான் இந்துக்களுடைய கோவில்கள் காக்கப்படும். இதை இந்த தேர்தலிலாவது நாம் உணர்ந்து செயல்படுவோமா?